அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகளே, நீதிக்கதைகள் உங்களுக்காக. வடநாட்டில் பேரரசர் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தாங்க. அவங்க இப்போ சாயந்தரத்தில் நந்தவனத்தில் அரண்மனையில் சுற்றி பார்க்குறாங்க. அப்போ கடுமையான குளிர்காலம். அவங்களோட பீர்பால்னு சொல்லி ஒரு மந்திரி, அவர் ரொம்ப ரொம்ப புத்திசாலி. அக்பரோட எப்பயுமே இருப்பார். நல்ல நல்ல யோசனைகளை சொல்லுவாங்க. எல்லோரும் சேர்ந்து சுற்றி பார்க்கும்போது கடுமையான குளிர்காலமாக இருக்குது. அப்போ அக்பர் சொல்கிறாங்க, இந்த குளிரில் வந்து யாராச்சும் நைட்லலாம் தூங்க முடியுமா? நம்மளால் சுற்றி வரவே முடியலன்னே, அப்படிலாம் இல்லை ராஜா, காசு கொடுத்தா எல்லோரும் என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறேன்னு, ஆமாம் ராஜா, கண்டிப்பாக பணம் கொடுத்தா இங்கே நைட்டு தூங்குறது கூட எல்லாம் ரெடியாக தான் இருப்பாங்க. அவ்வளோ ஏழையெல்லாம் இருக்காங்க அப்படின்னோடனே, பணத்துக்காக செய்கிறவங்க இருக்காங்க வறியவர்கள் அப்படின்னோடனே, சரி அதையும் பார்த்துடலாம் அப்படின்னோடனே, நான் இப்போயே சொல்லி அறிவிக்கிறேன், இங்கே இந்த நைட்டு ஃபுல்லாக யாராவது தூங்கி எழுந்திரிச்சா அவங்களுக்கு வந்து நான் 1000 பொற்காசுகள் தரேன் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறாங்க. உடனே பீர்பாலும் ஒரு வறியவரை போயிட்டு, நீங்கள் ஒரு நைட்டு மட்டும் இந்த குளிரை தாங்கி படுத்துக்கோங்க, நீங்கள் வாழ்க்கை பூரா நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லி ஒரு வறியவங்களை கூப்பிட்டு வந்துடுறாங்க. சாயந்தரம் எல்லோரும் வர்றாங்க. எல்லோரும் உட்கார கல் மேடை, அதில் வந்து இங்கே தான்ப்பா நீ படுத்துக்கணும், வேறு விரிப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நீ தூங்கி எழுந்திரிச்சின்னா உனக்கு வந்து நாளைக்கு காலையில் 1000 பொற்காசுகள் பரிசு அப்படின்னு சொல்லி எல்லோரும் அந்த குடியானவனை விட்டு போயிடுறாங்க. அவனும் அப்படியே குளிரில் நடுங்கிட்டு உட்காந்துருக்கான். எப்படியோ ஒரு நைட்டு பொழுத ஓட்டிட்டு மறுநாள் காலையில் எல்லோரும் ஆர்வமாக அந்த தோட்டத்துக்கு வந்து பார்க்குறாங்க. அவன் அப்படியே தூக்கத்தில் தூங்கி விழுந்துட்டுருக்கான். தம்பி அப்படின்னோடனே எந்திரிச்சோடனே, பரவாயில்லப்பா, நீ ஜெயிச்சிட்ட, ஒரு நைட்டு ஃபுல்லாக நீ தாங்கிட்ட, நீ அரண்மனைக்கு வந்து பரிசை பெற்று செல்லலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நல்லா பாராட்டுறாங்க. அப்போ ராஜா கேட்குறாங்க, எப்படி ஒரு நாள் குளிர தாங்க முடிஞ்சுச்சு, எப்படி நீ இரவு பொழுத கடத்தின, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை ராஜா, நான் இப்படியே சுற்றி முற்றி பார்த்தேன். அப்போ அரண்மனையோட உப்பரிகையில் 9வது மாடியில் ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. நான் அதையே இப்படி பார்த்துட்டே இருந்தேன். அப்படியே ஒரு கட்டத்தில் வந்து சோர்வாகி நான் தூங்கிட்டேன் அப்படின்னோடனே, சரி பரவாயில்லப்பா, இந்த குளிரையும் பொருட்படுத்திட்டேன். பீர்பால், பார்த்தியா, பணம் வந்து மக்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது, நீ வந்து வாங்கிக்கப்பான்னு சொல்லிட்டு எல்லாம் அரண்மனைக்கு வந்துடுறாங்க. அங்கே இருக்க மற்ற மந்திரி எல்லாம் பீர்பாலுக்கு ஒரு பெருமை புகழ் கிடைக்கிறத விரும்ப மாட்டாங்க. அதனால் ராஜாட்ட போய், அவன் வந்து அந்த எந்த வெப்பம் எதுவுமே அவனுக்கு இருக்கக்கூடாதுன்னு தானே சொன்னோம், அவனுக்கு வந்து அந்த விளக்கத்துலேருந்து வெளிச்சம் கிடச்சிருக்கு, சூடு கிடச்சிருக்கு, அதனால தான் அவன் இது பண்ணியிருக்கான், போட்டி விதிமுறையை மீறிட்டு நீ கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. உடனே ராஜாவும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடியானவன் வீட்டுக்கு போய்ட்டு ரெடி ஆகிட்டு வந்தோடனே, நீ வந்து போட்டியில் விதிமுறையை மீறிட்ட, உனக்கு வந்து உப்பரிகையிலேருந்து விளக்கோட வெளிச்சம் கிடச்சிருக்கு, அந்த சூட்னால தான் நீ வந்து அந்த கதகதப்புனால தான் தாங்கிக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக இருந்திருக்க அப்படின்னோடனே, என்ன ராஜா, கொஞ்சமாச்சும் உங்களுக்கு நியாயமாக எடுக்குமான்னு கேட்குறேன். யாருமே காதில் வாங்கிக்கல. சிப்பந்தியெல்லாம் பிடிச்சி வெளியேற்றிட்டாங்க. அப்புறம் பீர்பாலுக்கு இந்த செய்தி போகுது. அவர் குடியானவன்ட்ட போய், கவலைப்படாதப்பா, அவனுக்கு பரிசு நிச்சயம் உண்டு, நீ கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருன்னு சொல்லிட்டு நேராக தோட்டத்துக்கு போய் அங்கே இருக்க வேலைக்காரங்களை கூப்பிட்டு அடுப்பு மூட்டி வரிசையாக 7 பானையை வைக்க சொல்கிறாரு. எல்லா பானையிலையும் தண்ணியை ஃபில் பண்ணி 7வது பானையில் தண்ணி வச்சு அதில் அரிசி போடுறாங்க. கீழே தீ எரிஞ்சிட்டே இருக்குது. வேலைக்காரங்களாம் ஒன்றும் புரியல. அப்போ ராஜா அதை கேள்விப்பட்டு வேகமாக வராரு. பீர்பால், என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னோடனே, நான் சமைக்கிறேன் அப்படின்னு. சமைக்கிறியா அப்படின்னோடனே இப்படி பார்த்தா வரிசையாக 7 பானை தண்ணி, வெறும் தண்ணி, மேலே மட்டும் தண்ணி. என்ன பீர்பால் அப்படின்னோடனே, ஆமாம், மேலே வந்து சோறு ரெடி ஆகிட்டுருக்கு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, 7 பானையை தாண்டி மேலே இருக்க பானை எப்படி வேகும் அப்படின்னோடனே, பீர்பால் சிரிச்சுக்கிட்டே, ஏ ராஜா, அரண்மனையோட 9வது மாடியில் இருக்க உப்பரிகையில் இருக்க விளக்குலேருந்து வர்ற வெளிச்சம் வந்து ஒரு குடியானவனுக்கு கதகதப்பை தரும்னா, இது வெறும் 7 பானை அப்படின்னோடனே, பீர்பால், எனக்கு சரியான விதத்தில் வந்து நீ புரிய வச்சுட்ட அப்படின்னு சொல்லி பீர்பாலை தட்டி கொடுத்து அந்த குடியானவனுக்கு அப்பயே 1000 பொற்காசுகளை பரிசாக தர்றாங்க. இந்த கதையில் பார்த்தீங்களா, சொன்ன சொல் தவறக்கூடாது, வாக்கு தவறாமல், அந்த மாதிரி நீதிகளை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். சின்ன கதை மூலியமாக புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா குட்டீஸ்? பாய்.